இதுவரைக்கும் நம்ம வீட்டு கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் மை ஹம்பிள் ரெக்வெஸ்ட். உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் உடனே வரும். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் குறிப்பு மால்போவா ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 75 கிராம் வீட் ஃப்ளார், 75 கிராம் மில்க் பவுடர், 150 கிராம் சுகர், பாதாம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க, பிஸ்தா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க, அப்புறம் வந்து இலாய்ச்சி, ஏலக்காய் சீடை மட்டும் நான் உடச்சி வச்சுருக்கிறேன், அப்புறம் வந்து கீ 100 கிராம், 150 ml மில்க். இப்போ ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் மில்க் பவுடர் அண்டு வீட் ஃப்ளார் இது ரெண்டையும் போட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பாலை ஊற்றி, அதாவது உங்களுக்கு தோசை மாவு பதத்துக்கு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடணுங்க. ஒரு கட்டி கூட எதுவுமே இருக்கக்கூடாது. பால் வந்து நான் வந்து காய்ச்சின பால், காய்ச்சி ஆற வச்ச பால் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நார்மல் பச்சை பால்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து இந்த மாவை வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு வந்து ரெஸ்ட் எடுக்க வச்சுருங்க. அதுக்கு தட்டி நான் வந்து சுகர் சிரப் பண்ண போகிறேன். இப்போ சுகர் நீங்கள் 150 கிராம் எடுத்துருக்கீங்க அப்படின்னா தண்ணியும் 150 கிராம் இருக்கணும். சாரி, 150 ml. 150 ml சுகர் அப்படின்னா 150 ml வாட்டர். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் வந்து நான் ஏலக்காய் பொடியை போட்டிருக்கேன். ஏலக்காய் வந்து நீங்கள் நல்ல ஏலக்காய் உள்ள சீடை மட்டும் எடுத்துகிட்டு அதை மட்டும் நச்சு போட்டுக்கோங்க. இது நல்ல ஒரு மனம், நல்ல வீடே மணக்கும், நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அப்புறம் வந்து இந்த சிரப் வந்து நீங்கள் ரொம்ப திக்காக பண்ணக்கூடாது. லைட்டாக நீங்கள் டச் பண்ணும்போது பிசு பிசுப்பு தன்மை இருக்கணும், அவ்வளோதான். கம்பி பதம் வர பண்ணிடாதீங்க. அப்புறம் வந்து நான் இங்கே பேனை அடுப்பில் வச்சுருக்கேங்க. அதில் கீ போட்டுக்கலாம். கீ வந்து நீங்கள் கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து இது வந்து ஆக்சுவலி ஒரு வித பேன் கேக் தான். அப்படியும் பண்ணலாம். நீங்கள் இப்படி நிறைய ஆயில் யூஸ் பண்ணியும் பண்ணி எடுக்கலாம். கீயில் இந்த மாதிரி அதாவது பேன் கேக் நம்ம எப்படி பண்ணுறோம் அந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு டீப் ஃப்ரை வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து நார்மலாக கொஞ்சமான கீயில் அல்லது ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ஃப்ரை ஆக வந்து ரொம்ப கம்மி டைம் தான் எடுக்குங்க. ஒரு 1.5 நிமிஷம் இந்த சைடு அதாவது ஸ்லோ ஃபயரில் வச்சுக்கோங்க. 1.5 நிமிஷம் தான் ஆகும். பக்கத்தில் இந்த சிரப் வந்து நான் ஆற வச்சு ரெடியாக வச்சுருக்கிறேன். இப்போ இது இதில் நம்ம போட்டுடலாம். இது வந்து நீங்கள் ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டாம். ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சா போதும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த சிரப்பை விட்டு எடுத்துடலாம். இப்போ நான் அடுத்த குள்ளது ஊற்றிருக்கேன். இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் தயவுசெய்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு அப்படி பிடிக்கும். ரியலி அவ்வளோ ஒரு யம்மியான ரெசிபி. நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ரியலி நீங்கள் ஹாப்பியாக ஃபீல் ஆவீங்க. இது வந்து ஒரு நார்த் இந்தியன் ரெசிபிங்க. ஓகே, இப்பொழுது சுவையான மால்போவா ரெடி ஆகிட்டு, அதுவும் மில்க் பவுடரில் நம்ம பண்ணியிருக்கோம். எக்கு யூஸ் பண்ண வேண்டாம், எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம். ரொம்ப சூப்பரான ஒரு ஆக்சுவலி ஒரு வித பேன் கேக் தான் இது ரெடி ஆகிட்டு. இது வரைக்கும் பொறுமையாக என்னோடய ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. தேங்க்யூ ஸோ மச்.